விஷாலோட காதலியே வந்துட்டு இப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரியா மாறி வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, முதல்ல விஷாலும் வரலட்சுமியும் வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு ரொம்ப காலமாவே நட்பு இருந்து வந்துதான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த நட்பு வந்துட்டு காதலா மலர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, எந்த ஃபங்க்ஷன் போனாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்ல, இவங்களோட ட்ரெஸ் கோடிங்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் டெக் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு இருக்குங்க. சொந்த தங்கச்சியோட கல்யாணத்துக்கு கூட போகாம விஷால் கூட இருந்தாங்க நம்மளுடைய வரலட்சுமி. அதுக்கு மட்டும் இல்லைங்க, விஷாலும் வரலட்சுமியோட அப்பாவான சரத்குமாரும் சண்டை போட்டப்ப கூட வந்துட்டு விஷால் தரப்பினருக்கு தான் வந்துட்டு பயங்கரமான சப்போர்ட் பண்ணி வந்திருந்தாங்க நம்மளுடைய வரலட்சுமி. விஷால் நடிகர் சங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா அப்பா கஷ்டப்படுவாரு அப்படின்ற விஷயம் கூட பார்க்காம விஷால் கூடவே இருந்து அவங்களுடைய பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க நம்மளுடைய வரலட்சுமி. சோ கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிப்பாங்க, இவங்க ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட் ஜோடி அப்படி இப்படின்ட்டு நடிகர் நடிகைகள் எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்க சமயத்துல தான் என்ன ஆச்சுன்னா, விஷால் ஒரு லெவலுக்கு மேல நடந்துட்டாருங்க. ஆமாங்க, அதாவது தன்னுடைய அப்பாவான சரத்குமார நடிகர் சங்கத்துல இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து தூக்கிட்டாராம். இதனால வந்துட்டு சரத்குமார் எந்த படத்திலுமே நடிக்க முடியாத நிலை தள்ளப்பட்டிருக்காரு. ஆமாங்க, தன்னுடைய அப்பாவோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குன விஷாலை இதுக்கப்புறமா நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலட்சுமி முடிவு செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறோம். அதாவது நடிகர் சங்க எலெக்ஷன் அப்போ விஷாலுக்கு எதிரியா இருந்தவரை நம்மளுடைய சிம்பு தான். விஷால அதிகமா திட்டினவரும் சிம்பு தான். ஆனா இப்போ வரலட்சுமி சிம்பு கூட சேர்ந்து பயங்கரமான செல்ஃபி எல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த செல்ஃபி எல்லாம் வந்துட்டு அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலேயே வந்துட்டு போஸ்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஷாலுக்கு பயங்கரமான கோவமாங்க. ஆமாங்க, தன்னுடைய லவர் யாரு கூட செல்ஃபி எடுத்துட்டாங்க, கொஞ்சம் கோவம் அதுல இருக்கும். ஆனா வரலட்சுமி வேணும்னே விஷாலுக்கு தெரியுன்றதுக்காகவே இப்படிப்பட்ட நெருக்கமான செல்ஃபிஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வரலட்சுமி கிட்ட கேட்டா விஷாலுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கதா சொல்லியிருந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க அப்பாவுக்கு பிடிக்கலனாலும் எங்க அப்பாவோட அனுமதி இல்லைனாலும் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வரலட்சுமி. இது குறித்து விஷால் கிட்ட பல பேர் வந்துட்டு போன் மேல போன் பண்ணி கேட்டே இருக்காங்களாம். ஒரு கட்டத்துல யாருக்குமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நொந்து போன விஷால் அவருடைய போனையை சுவிட்ச் ஆஃப் பண்ற அளவுக்கு போயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். விஷாலுக்கு ஆல்ரெடி பல தரப்புல வந்து எதிரிகள் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க தயாரிப்பாளர் சங்கத்திலும் சரி, இயக்குனர் சங்கத்திலும் சரி, நடிகர் சங்கத்திலும் சரி, விஷாலுக்கு பல எதிரிகள் இருந்து வந்துட்டு இருக்க நிலைமையில இப்ப அவருக்கு ஆரம்பிச்சு இந்த பெண்ணே வந்துட்டு அவருக்கு எதிரியா மாறினது குறித்து பல பேர் வந்துட்டு அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்ற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் அதெல்லாம் ஓகேங்க, எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.